இப்போ அவர் மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் அவரை தேர்தலில் பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் மேல என்ன வச்சாலும் இப்போ அவருடைய நடந்த சில விஷயங்கள் அவர் மேல சொல்லப்பட்ட குற்றங்கள் எல்லாமே எதிராக அடிச்சு அவரை விட அவரை அதிகமாக தற்காப்பு பண்ணிக்கிட்டு கேடைய மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க மக்கள். சிறுபான்மை வாக்கு பூரா திமுகவுக்கு தான் ஒரு 14% 5000 விழுக்காடு பொய்யாக ஆகிவிட்டது. இந்த முறை யாருக்கும் இதுவரை போட்டுக்கிட்டு இருந்த கட்சிகளுக்கு இல்லைங்க, நாங்கெல்லாம் விஜய்க்குங்கிறாங்க அந்த உருது பேசும் ஷியா முஸ்லீம். எல்லோரும் வரிசையாக உட்காந்துருக்கும் போது ஏடிபிக்கு கீழே உட்காந்துக்கிட்டு நாங்கள் ஆர்டருக்காக காத்திருக்கோம் ஸ்விக்கி போகிறா, அவ்வளோ பேரும் இளைஞர்கள், அவ்வளோ பேர் இருசக்கர வாகன இளைஞர்கள், அவ்வளோ பேர் கையிலையும் விஜய் வந்து பேசிய பேச்சை நேரடியாக இந்த நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். செங்கல்பட்டு பக்கம் அம்மாப்பேட்டை என்ற குக்கிராமத்திற்கு நான் கொண்டு போய் உணவு கொடுக்க போனால் அங்கே ஒரு கொடி, ஒரே கொடி இருக்குது, அது விஜய் கட்சியினுடைய தாவேகா கொடியாக இருக்குங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதனுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக மூத்த ஊடகவியலாளர் TSS மணி அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இதில் களத்தில் நிற்கக்கூடியது இதுவரைக்கும் எப்பயுமே திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, இதுதான் கடந்த பல வருடங்களாக இருக்கக்கூடியது. இந்த முறை புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேகா, ஒரு 15 வருடங்களாக இயங்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, இவங்களுடைய பாதிப்பு எப்படி இருக்கும்? இங்கே பாதிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து பெருவாரியாக வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள்னால் எளிய மக்கள். கிராமப்புறங்களில் அவங்களே வந்து எளிய சமூகங்களாக இருப்பாங்க, உழைக்கும் மக்களாக இருப்பாங்க. விவசாயம், சிறு தொழில், தொழிற்சாலைகள் போகிறவர்களாக. நகர்ப்புறங்களில் அமைப்புசாரா தொழிலாளர்கள், நகர்ப்புற ஏழைகள்னு சொல்லக்கூடியவங்க, குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் உள்ளவங்க, இதுவெல்லாம் இருப்பாங்க. இவங்க தான் வாக்குச்சாவடிக்கு செல்லக்கூடிய வாக்காளர்கள். நம்ம ஊடகத்தார்கள் போய் கூட கணிப்பெல்லாம் எடுப்பாங்க, இவங்களை விட்டுட்டு எடுப்பாங்க. அதனால் கரெக்டாக சொல்லிடுவாங்க எல்லாருமே. அவர்களுக்கு சம்மந்தமே இருக்காது இந்த கணிப்புகளுக்கும் வரக்கூடிய வாக்கு. அவங்க எந்த ஒரு விழுக்காடில் எப்படி எடுக்கிறாங்கன்னு புரியல. இந்த கணிப்புகள் எடுக்க சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு சௌகரியமானதை எடுப்பாங்க. அவங்களுக்கு சௌகரியமாக யார் வந்து நிதி உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஒப்ப சிந்திப்பாங்க. அப்படி தான். அதனால் கணிப்புகள்லாம் வேறு, யதார்த்தங்கள் வேறு. யதார்த்தத்தில் நம்ம பார்ப்பது என்ன, ஊடகங்களில் ஒரு 200 தொகுதி வரை போய் கூட்டம் கூட்டி 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 பேசிட்டு வந்திருக்கிறாரு மேலிருந்து கீழே நோக்கி எடப்பாடி பழனிசாமி, இல்லையா? அப்போ அவர் வந்து அணி திரட்டுறாரு பரப்புரையில் என்பதாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 2 மாதங்களாக வந்து திருவிழா கோலத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய செயல்பாடுகளை செய்யுது. அதாவது பரப்புரைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மாரி போகலை, அதெல்லாம் பழைய பாணி, நாங்கள் பாருங்கள் புதிய பாணி அப்படின்னு பெண் நிறுவனம் சொல்லி கொடுத்தபடி. என்ன காரணம் அப்படின்னா, வாக்காளர்களை எடுத்துக்கொள்வது, வாக்குகளாக மாற்றுவது, வாக்காளர்களை ஈர்ப்பது, கட்சி சார்பற்ற வாக்காளர்கள் சொல்லி 50 விழுக்காட்டுக்கு மேலே இருக்காங்க, அது அவர்களை ஈர்ப்பது என்பதற்கு பணம் போதும் அப்படின்னு திமுக தலைமை ஒரு நல்ல நம்பிக்கையோடு இருக்காங்க. அந்த பணத்தை வந்து கொடுப்பது என்பது வந்து அரசாங்கத்தில் இருப்பதுனால, அரசாங்க கட்சி அது. நீங்கள் அரசாங்கத்திலிருந்து 3000 ரூபா, அரசாங்கத்திலிருந்து 5000 ரூபா, அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு 2000 ரூபா, அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு 1500 ரூபா, இப்படி அரசாங்கத்தின் மூலமாகவே கொடுத்தாச்சுன்னா வாக்காளர்கள் திருப்தி அடைஞ்சிடுவாங்க, வாக்களிப்பாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. இல்லை, இது நம்பிக்கை, அது உண்மையும் கூட தானே ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு. மூட நம்பிக்கை மாதிரி எல்லாமே நம்பிக்கை தான். நம்பிக்கையில் தான் இருப்பாங்க எல்லாருமே. நம்பிக்கையில் கோயிலுக்கு போகிறாங்க, நம்பிக்கையில் சர்ச்சுக்கு போகிறாங்க, நம்பிக்கையில் மசூதிக்கு போகிறாங்க, நம்பிக்கையில் தர்காவுக்கு போகிறாங்க, நம்பிக்கையில் வந்து பணம் கொடுக்குறாங்க. இதுதான், இதுவும் நம்பிக்கை தான். அதாவது ஒரு நல்லதொரு மூட நம்பிக்கை. தேர்தல் அரசியல் கட்சியை நடத்துவது என்பது அதற்கான செயல்பாடுகள் பார்த்தா அது ஒரு நல்லதொரு மூட நம்பிக்கை தான். குறிப்பாக அவர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, தம்முடைய ஊழியர்கள், தொண்டர்கள், உடன்பிறப்புகள் இவங்க நொந்து போயிட்டாங்க. 4 வருஷமாக 4.5 வருஷமாக அவங்கள கொன்னுபிட்டோம், ஒன்றுமே செய்யலை அவங்களுக்கு. ஒன்று மேலே உள்ளவங்க மட்டுமே எடுப்பது, அல்லது அமைச்சர்கள் மட்டுமே எடுப்பது, அல்லது மாவட்ட செயலாளர் வரை எடுப்பது, அதற்கு கீழே கிடையாது. அப்போ அவர்களையெல்லாம் உற்சாகப்படுத்த என்ன வழி? அவர்களையெல்லாம் உற்சாகப்படுத்தத்தான் கடந்த 2 மாதங்களாக திருவிழாக்கள், எங்கு பார்த்தாலும் திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லி மகளிர் அணி என்ன என்பதாக ஒரு திருவிழா ஒன்று, அதற்கு வந்து செலவழித்து எல்லோருக்கும் என்ன 300 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரை கொடுத்து, அதற்கப்புறம் வாகனத்தில் கொட்டியாந்து அவர்களுக்கு உதவிகள் செய்து
அது ஒரு திருவிழா. நேற்று கூட திருச்சியில் ஒரு மாநாடு, அதுக்கட மாநாடு. அப்புறம் அதுக்கப்புறம் இளைஞரணி ஒரு திருவிழா, வழக்கறிஞர்கள் ஒரு திருவிழா, பாக முகவர்கள் ஒரு திருவிழா, 12வது மாநில மாநாடு திருச்சியில் ஒரு மாபெரும் திருவிழா. நேரு என்றால் திருவிழா, திருவிழா என்றால் நேரு, தொண்டர்களுக்கு திருவிழா. மெதப்பிலேயே வச்சுக்கிடுறது தொண்டர்களை. எப்பா என்ன மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்கிறோம், என்ன அப்போ நம்ம தான் வெற்றி பெற போகிறோம் என்பதில் அவங்க கூட கொஞ்சம் உற்சாகமாக செயல்படுவாங்க. அவர்களுக்கு பொங்கலுக்கு ஒவ்வொருவருக்கும் பணம், வட்டச்சாளருக்கு 1.5 லட்சம்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பணம் இப்படியாக கொடுத்து விடு, என்ன பாகத்தில் கூட அப்படின்னு சொல்லி போட்டு அந்த முறைகளில் அவங்க அணுகுமுறை. அது நீங்கள் சொன்ன கேட்ட மாதிரி பணத்தை போட்டு பணத்தை எடுக்கலாம். அதாவது முதலில் பணத்தை எடுத்தோம் 21லிருந்து 26 வரை, இப்பொழுது பணத்தை கொடுப்போம். அப்போ எவ்வளவு எடுப்போம் எவ்வளோ கொடுப்போம் என்பதில் ஒரு பெரிய தொகை வந்து வீணாக இருப்பது தான் ஒழுங்காக முறையாக நம்ம விஜய் சொல்கிற மாதிரி. என்ன நீங்கள் வெளிநாட்டு செல்வது மூலதனம் எடுப்பதற்கா மூலதனம் போடுவதற்கா அதுமாரி செய்வது என்பதை பழக்கம் வச்சுருக்காங்க. இதில் என்னன்னு விசாரித்தோம். இது யார் தொடங்கினா? எல்லோரும் சொல்லுவாங்க திருமங்கலம் ஃபார்முலா தொடங்கியவர் முக்க அழகிரி, திராவிட முன்னேற்ற கழகத்தில். அது வர கலைஞர் அப்படியெல்லாம் கொடுக்குறதா இல்லை இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. சரி அப்படின்னு ஏற்றுக்கொண்டு அதுக்குள்ளே போய் அப்போ முக்க அழகிரி பக்கம் விசாரிப்போம். விசாரித்தா 2011ஆம் ஆண்டு தேர்தலில் மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதிகள் இருக்கின்றன. 10 தொகுதிகளிலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாக்குக்கும் 300 ரூபாய் என்பதாக பிரித்து முக அழகிரி தன்னுடைய படையுடன் கொடுத்தார். 10 தொகுதியும் அதிமுக வெற்றி பெற்றது. 10 தொகுதியிலும் அதிமுக எவ்வளவு வித்தியாசம்? 34,000 40,000 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அப்போ பணம் வாங்கியதற்கும் பணம் கொடுத்ததற்கும் என வாக்கு எண்ணிக்கையினுடைய முடிவு வெளிவந்ததற்கும் சம்பந்தமே இல்லை. இது இன்னமும் திமுக தலைமைக்கு போய் எட்டலை. பணம் கொடுத்தால் வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் இப்போ உங்கள் நிகழ்ச்சி மூலம்தான் இந்த செய்தியை நான் சொன்ன பிறகு அவங்க சோதிக்க போகிறாங்க. இனிமேல் தான் தெரிய போகுது. இந்த பணம் கொடுத்து கூட்டத்துக்கு கூப்பிடுறதுன்னு சொல்றது இல்லையா, அது வந்து திமுக அதிமுக எல்லாருமே அப்படி 2 பேரும் அப்படித்தான். ஆனால் விஜய்க்கு வர கூட்டம் வந்து வரேன். இதுக்கு ஒரு உதாரணமே தரேன். விருதுநகரில் ஒரு முறை நமது முதல்வர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போறார். இப்போ ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் பக்கத்தில் ஒரு 10 கிராமத்தை சேர்ந்த 100 நாள் வேலைக்கு போவாங்கல்ல, அவங்க எல்லோரையும் 300 ரூபா கொடுத்து கூட்டியாங்க. 100 நாள் வேலையில் அவ்வளவும் கிடைக்கல, சரி பரவாயில்ல கூட்டி அனுப்பிட்டாங்க. பிரியாணியும் கொடுத்து நல்ல கூட்டம், மிகச்சிறப்பாக மகிழ்ச்சியாக போயிட்டார் நம்ம ஆள் ஸ்டாலினும். 2வது நாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் போகிறார் அதே விருதுநகரில், சரிதானா? அப்போது அதே ஏஜெண்டுகளை பிடிக்காங்க, அதே 10 ஊர்க்காரங்களை பிடிக்காங்க, அதே 100 நாள் வேலை போகிறவங்களை பிடிக்காங்க, அதே கூட்டம் திருப்பிங்க. அதனால் அவ்வளவு சிறப்பாக வந்து 2 பேரும் ஒரே பாணியில் செயல்படுறாங்கன்னு நீங்கள். இப்போ நீங்கள் கேட்டீங்க விஜய்க்கு வரும் கூட்டம் என்ன, அவர் கையிலிருந்து ஒரு பைசா செலவில்லாமல் வருகிறது. அந்த வட்டார மாவட்டத்துக்காரரு அந்த ஏற்பாடுகளை அவர் கவனிச்சுக்கிறாரு. இப்படியாக அல்லது ஒருங்கிணைப்பு குழுவில் உள்ளவங்க ஒருத்தர்கிட்டையும் போய் அதை கலெக்ஷன் பண்ணி செலவழிக்கிறாரு. அதற்கு பிறகு தானாகவே வரும் கூட்டமாக இருக்குது. அப்போ இதில் ஒரு கம்ப்ளீட்டாக வந்து வேறுபட்ட ஒன்றாக, இன்னொரு நீரோட்டமாக, இன்னொரு எதிர்நீச்சலாக அந்த விஜய்க்கு பின்னால் வருவது வந்துட்டு. இல்லை, விஜய்க்கு பின்னால் வருவதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது வரும் ஒரு நடிகரை பார்க்க. ஆமான்னு சொல்லிடுவோம். அவங்கள்ட்ட அவங்க மனசு போடக்கூடாது. அதுக்காக இல்லைங்க, வெட்டி பயல்கள்கிட்ட வெட்டித்தனமாக வாதம் பண்ண நான் தயார் இல்லை. ஏன்னா நான் வெட்டி கிடையாது, புரியுதுங்களா? என்ன வேணால் சொல்லிட்டு போகிறான். பிரச்சனையே என்னென்னா கிராமங்களில் போய் பார்க்க தெரியும், நண்பர்கள் மூலம் கிராமங்களை அலச தெரியும், ஒவ்வொரு சமூகமும் என்ன நினைக்கிறார்கள் என்று கவனிக்க தெரியும், அந்த 30 வயது வரை உள்ளவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியும், 30 வயதுக்கு மேலே உள்ளவர்கள் என்ன மாதிரி பேசுகிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும். இவ்வளவும் செய்தால், ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 4 நாள் முன்னால் நண்பர் ஒருவர் போய் கடன்னு போன கிராமங்களில், ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே உள்ளவர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் உள்ள கிராமங்களில் ஒரு 3 கிராமம் போனேன்னே. 3 கிராமத்துலேயும் சின்ன பிள்ளைங்க பூரா, அண்ணே நீங்கள் தப்பி தவறி சுயேட்சையில் கூட நின்றாதீங்க, இந்த முறை நாங்கள் விசிலுக்கு தான் போடுதான் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அப்போ என்னையா தேவேந்திர வேளாளர் அந்த தலைவர் இந்த தலைவர் அவங்கெல்லாம் ஐயோ பாவம், இங்கே வந்தால் பிழைச்சிக்குவாங்க, இதுதான் நாங்கள் முடிவாக இருக்கோம், இந்த முறை ஒரு முறையாவது போட்டு பார்ப்போம், விஜய்க்கு தான், விஜய் அண்ணாக்கு தான்,
என்பதாக சொல்கிறோம். அந்த தலித் வாக்கு சரின்னு சொல்லி அதுதாங்க பேசுகிறோம். நீங்கள் தலித்துன்னு சொல்லுங்கள், தேவேந்திர வேளாளர்னு சொல்லுவாங்க, கிராமத்தில் போய் சொல்லி பாருங்கள், அடிக்கடி வாங்கிறாங்க. என்ன அவங்க தேவேந்திர வேளாளர்னு தங்களை அழைக்கிறாங்கன்னா அவங்கள அழைக்கிங்க. பழனிசாமி போய் ராமசாமி தான் கூப்பிடுவேன்லாம் சொல்லாதீங்க, சரியா? அதெல்லாம் வந்து நகர்ப்புற திமிர், அது வந்து அர்பன் பிராமினிக்கல் அப்ரோச், என்ன யதார்த்தங்களையே வந்து புரிந்து கொள்ளாமல் பேசுவது. அதனால் தேவேந்திர மத்தியிலே இந்த ட்ரெண்ட் இருக்கா. பக்கத்தில் ஒரு ஊர் மறவர் கிராமம், அந்த பகுதியில் மறவர்னு சொல்லுவாங்க. இந்த சென்னையில் உள்ளவங்கள்ட்ட இப்படி சொல்லக்கூடாது, தேவமார் கிராமம், தேவர் கிராமம், சரி அப்படின்னு சொல்லுவோம். அங்கே ஒரு 9 ஆண்டாக வரல குழாய் தண்ணி. பஞ்சாயத்தில் மோதி மோதி பார்த்துட்டாங்க. பஞ்சாயத்து ஒன்றுமே செவி மடுக்கலை, வீடியோ பண்ணலை. அப்போ நண்பர் ஒருவர் வந்து இறங்கி அவங்களுக்காக வேலை செஞ்சு எல்லாம் கொடுத்து அதை மேலேருந்து இடிக்க சொல்லி நாமும் ஊடகம் மூலமும் மற்றது சொல்லி எடுத்து அரசாங்கத்தில் இடித்து கடன் 1.5 மணி நேரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லி எல்லாருக்கும் நள்ளின்னு தான் சொல்லுவாங்க, குழாயில் தண்ணி வர்ற குழாயை, அதை போட்டாங்க. ஒரே மகிழ்ச்சி அந்த தேவர் கிராமத்தில் எல்லாருக்கும். அப்போ அங்கே போய் கேட்குறாரு நண்பர், எப்படிங்க இந்த முறை? இல்லை தம்பி, நீங்கள் எதுவும் கூட நின்றாதீங்க, கையை பிடிச்சிக்கிட்டு நல்லா இருப்பீங்க, எங்கள் ஊரடைக்க முடிவு பண்ணிட்டோம், நாங்கள் விசிலுக்கு தான் போடுறதா, அதனால் விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆண்கள் சரி, பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பெரியவங்களும் கூட பெண்கள், அதாவது முஸ்லீம் மத்தியில் உள்ள இளைஞர்கள்ட்ட போனால் முழுக்க நாங்கள் விஜய் தான். அதற்கு பிறகு அந்த பெண்கள்கிட்ட கேட்டால் பெரியவங்கள்ட்ட அவங்க அதை நம்ம அது ஏன்னா இத்தனை நாள் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே வந்து ஏதோ பிரிவு வந்துச்சுன்னு சொன்னால் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஏன்னா அவருடைய மற்றதை பற்றி பேசுங்கன்னு சொல்லி போட்டு பெண்கள் சொல்கிறாங்க பதில். இப்படி எல்லாவற்றிற்கும் விஜய் பதில் சொல்கிறாரோ இல்லையோ மக்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் கீழே இருக்கக்கூடிய என்ன அடிநாதம், இதுதான் வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய மக்கள்னு சொன்னேன். அந்த மக்கள் தான் இங்கே குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் இருக்கின்ற சென்னையில் வாழ்கின்ற மக்கள், வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய நகர்ப்புற ஏழை மக்களான அவர்கள் எல்லோரும் ஒன்று எம்பிசி இல்லைனா எஸ்சி, பட்டியலினம் அல்லாவிட்டால் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவராக இருக்காங்க. ஆண்களும் பெண்களும் அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் அண்ணா, விஜய் என்பதாக தம்பி, என்ன மகன், இப்படியாக பார்க்குறாங்க. அதனுடைய விளைவு என்ன? நம்ம ஆளுக போய் இங்கே ஆய்வு பண்ணால் ஒரு பெரம்பூரோ ஒரு எழும்பூரோ இப்படியாக என்ன குளத்தூர் உட்பட, என்ன துறைமுகம் உட்பட, வேளச்சேரி உட்பட, என்ன பயங்கரமாக வந்து அந்த போக்கு தான் கூடுதலாக இருக்குது என்பதாக மக்கள் மத்தியிலேருந்து கணிக்காங்க. இதுவரை சோதிக்கப்படாத, இதுவரை தேர்தலில் நிற்காத ஒரு கட்சி தான் தாவேகா. ஆனால் மக்கள் மத்தியில் இப்படி இருக்குது என்பதைத்தான் நாம் வந்து எடுத்து படிப்பாக எடுக்கிறோம். இது தேர்தலாக போகிறதா, இது வாக்காகுமா என்பதெல்லாம் நமக்கு வந்து ஆர்வடமெல்லாம் சொல்வதற்கு ஆள் இல்லை. ஆனால் இந்த உண்மையை சொல்லணும். இந்த உண்மையை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறது தான் திமுக. குளத்தூரில் நிற்கிறவர் மாற்றி நிற்கலாமான்னு யோசிக்காரு என்றும், பெரம்பூரில் நிற்க போகிறாரு விஜய்ன்ற மாதிரி தகவல்கள் வருது. சென்னையில் அவர் இல்லை, நான் குளத்தூரில் நிற்கிறவர் மாற்றிக்கணும்னு சொன்னேன், நான் வேறு யாரோ சொன்னேன், நீங்கள் வேறு யாரோ பேசுகிறீங்க. அதற்கு பிறகு துறைமுகத்தில் உள்ளவர் ஆர்கே நகர் போகலாமான்னு யோசிக்காரு, இப்படிலாம் சொல்கிறாங்க. என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, என்னைக்கு விஜய் கட்சிக்காரங்க ஆய்வு பண்ணுறோன்னு வந்தவங்கள பிடிச்சி சுற்று போட்டு அடித்தாங்களோ துறைமுகத்தினுடைய தொகுதியினுடைய அமைச்சர் ஆட்களால், உடனடியாக கர்ப்பிணி பெண் பாதிக்கப்பட்டது என்று எல்லாவற்றிலையும் வைரலாக போனோன்னே ஐயோன்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ள அது முஸ்லீம் பெண்ணார், அங்கே உள்ள முஸ்லீம்கள் எல்லோரும் கூட்டி முடிவு எடுத்து நாம் வந்து இந்த முறை என்ன போட முடியாது, இங்கே இருந்த ஏற்கனவே உள்ள சட்டமன்ற உறுப்பினரான அமைச்சருக்கு விஜய்க்கு தான் என்பதாக முடிவு செய்துவிட்டார். அதனால்தான் அவர் போவதற்கு முடிவெடுக்கிறார் என்பது போல், மாற்றி யோசிக்கிறார் என்பது போல் பேச்சு வருது. இதெல்லாம் பேச்சு தாங்க, பேச்சு மட்டுமே சரி என்று நான் சொல்லவே இல்லை. ஆனால் பேச்சு வருதுங்கிற உண்மையை கூட முன் வைக்காமல், வெளியே கொண்டு வராமல் இருப்பது தான் ஊடக தர்மம். அதற்கு பேர் இப்போல்லாம் தர்மம் அதர்மம் தான் தர்மம், அநியாயம்தான் நியாயம், அநீதி தான் நீதி. அதனால்தான் 27வது காவல் மரணமானாலும் கண்டுகொள்ள மாட்டோம், வாய் திறக்க மாட்டோம். ஒரு மரணத்திற்கு நிர்பந்தம் வரும் என்று சொன்னால் அதற்கு நேரடியாக முதலமைச்சர் தொலைபேசியில் பேசுவார், இன்னொரு மரணத்திற்கு கண்டுகொள்ள மாட்டார், சிபிசியிடம் கொடுத்து விட்டோம் என்று பதில் சொல்லுவார். இப்படியாக சமூகங்கள், எல்லா சமூகமுமே பாதிக்கப்படுது இந்த அரசு இயந்திரத்தால், காவல்துறையால், என்ன அரசாங்க நிர்வாகத்தால், உள்ளாட்சி முறைகளால். அதனால் வெறுப்பில் இருக்காங்களே, அதெல்லாம் தான் இந்த ட்ரெண்ட், இந்த போக்காக மாறுது. அப்போ இந்த போக்கெல்லாம் கணக்கில் எடுக்க வேண்டாம். பணம் கொடுத்துட்டாங்க, அவங்க வந்துடுவாங்க. இவங்க போய் பரப்புரை செஞ்சிட்டாங்க, இவங்க வந்துடுவாங்க.
என்று பேசிக்கொண்டிருப்பது எனக்கு வந்து திருப்திகரமாக படவில்லை என்பதுதான். இந்த சின்னம் பற்றி சொன்னீங்கல்ல, எல்லா இடத்துலையும் ஒரு விசிலுக்கு தான் ஓட்டு போடணும்னு. இப்போது இது வரைக்கும் அதிமுக ரெட்டை இலை, இங்கே உதயசூரியன்றது மக்கள் மனதில் பதிந்த ஒன்று. இப்போ இதை மீறி புதிதாக விசில் சின்னம் கிராமங்கள் போய் சேர்ந்துருக்குதா? 2017ஆம் ஆண்டுன்னு ஒரு ஆண்டை தாண்டி தான் 2026 வந்திருக்கு. 17ஆம் ஆண்டில் தலைநகர் சென்னையில் ஆர்கே நகரில் ஒரு தேர்தல் நடந்தது. அது தமிழ்நாடு எங்கும் கவனிச்சிச்சு. அந்த தேர்தலில் என்ன நடந்தது? முதல்ல எடப்பாடியார் போய் ஒருத்தருக்கு வேலை செஞ்சார். வேலை செய்யப்பட்ட அந்த வேட்பாளருக்கு பேர் டிடிவி தினகரன். அப்பொழுது அவருக்கு வைத்த சின்னம் எது? குக்கருக்கு முந்தைய சின்னம், குக்கருக்கு முன்னால். சரிதானா? அப்போ அது பல பரவிட்டு, ஆனாலும் காசு கொடுத்தார்கள்னு பிடிச்சு ஒன்றிய அரசிலிருந்து தலையிட்டு தேர்தல் ஆணையம் தேர்தலை நிறுத்திச்சு. மறு தேர்தல் வந்தது. அதற்குள்ளே எடப்பாடியாரை இந்த பக்கம் எடுத்துட்டாங்க. அதனால் அவர் எதிராக வேலை செஞ்சார். அப்பமும் மறுபடியும் டிடிவி தினகரன் குக்கரில் நிற்கிறார். 2 நாளில் எல்லோருக்கும் போய் சேர்ந்துருச்சு 2017 குக்கர் என்ற சின்னம். அப்போ அதற்கு பேர் என்ன சொல்கிறது? ஏன்னா இப்போ எல்லோர் மத்தியிலும் ஸ்மார்ட் ஃபோன்னு ஒன்று இருக்குது, வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்குது. அதன் மூலமாக எல்லோருக்கும் எல்லாமே போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா கிராமங்களையும் ஒரு 15-20 பேர்ட்டா அந்த மாதிரி கைபேசி இருக்குது. அதன் மூலமாக பெண்களும் எல்லோரும் பார்த்துட்றாங்க, எல்லோருக்கும் போய் சேர்ந்துருது. அதனால் அது ஒரு விஷயமே அல்ல. பிரபலமான சின்னங்கள் மட்டும்தான் என்று நிற்பவர்கள் பலகீனத்தின் அடையாளம். என்ன, பிரபலம் ஆகவே வேண்டாம், பிரபலம் ஆனவர் நடத்தும் கட்சிக்கு ஒரு சின்னம் என்று எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம். இதுதான் மக்கள் நிலை. இதுதான் இருக்குது. நீங்கள் அந்த ஒரு மீட்டிங்கில் பேசும்போது கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க, கிராமங்கள் எல்லாம் குக்கிராமங்களில் கூட வந்து தாவேக்காவோட கொடியை பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க. இன்று இன்னும் பறந்துருக்கும் இல்லையா நீங்கள் சொன்னதுக்கப்புறம்? இன்னும் செங்கல்பட்டுலேருந்து மாவட்டத்திலிருந்து ஒரு தம்பி முஸ்லீம் இளைஞர் ஸ்விக்கி நடத்துகிறவர் வந்தார். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அவர் சொல்கிறாரு, செங்கல்பட்டு பக்கம் அம்மாப்பேட்டை என்ற குக்கிராமத்திற்கு நான் கொண்டு போய் உணவு கொடுக்க போனால் அங்கே ஒரு கொடி, ஒரே கொடி இருக்குது, அது விஜய் கட்சியினுடைய தாவேக்கா கொடியாக இருக்குங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், அதிர்ச்சி. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அடுத்த முறை போக வாய்ப்பு கிடச்சிதுன்னா படம் எடுத்துகிட்டு வரேங்க. அப்போ அவர் என்னங்க இது, ஆனால் முஸ்லீம்கள் மத்தியில்னா அதெல்லாம் கிடையாது, இளைஞர்கள் முஸ்லீம்கள் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள்னு கிடையவே கிடையாது. இளைஞர்களுக்குள்ள வேறுபாடு, பெண்களுக்குள்ளேயும் அப்படி கிடையாது, சாதி மத வேறுபாடே கிடையாது. அதனால் எல்லோருமே பேசுவது விஜய் பேசக்கூடிய தஞ்சாவூர் கூட்டத்தை தான் எல்லோரும் வரிசையாக உட்காந்துருக்கும் போது ஏடிபிக்கு கீழே உட்காந்துக்கிட்டு நாங்கள் ஆர்டருக்காக காத்திருக்கோம். ஸ்விக்கி பூரா அவ்வளோ பேரும் இளைஞர்கள், அவ்வளோ பேர் இருசக்கர வாகன இளைஞர்கள், அவ்வளோ பேர் கையிலையும் விஜய் வந்து பேசிய பேச்சை நேரடியாக என்ன நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் இருக்குது நாட்டு நிலைமை என்று அவர் சொல்கிறார். நமக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஒரு சேனலில் போய் ஒரு நேர்காணல் கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறேன். தானியில் போய்கிட்டு இருக்கும் பொழுதே பக்கத்தில் ஒருத்தர் இருசக்கர வாகனத்தில் வர்றாரு. அவருக்கு பின்னால் அந்த பர்தா போட்டு ஒரு இளம் பெண் உட்காந்துருக்காங்க. வர்றாரு, வந்தவர், சார் நல்லா பேசுகிறீங்க. என்ன நல்லா பேசுகிறேன், உங்களுக்கெல்லாம் யாரும் அதனுடைய யதார்த்தத்தை தான் சொல்கிறோம் அப்படின்னா ஒன்று, அதுதான் சார் உண்மை, அதுதான் சார் விஜய் அப்படின்னு சொல்லி அப்படி தொடர்ந்து பேசுங்க சார் ரெண்டு டூர்னு போகிறான். முஸ்லீம் இளைஞர்கள், முஸ்லீம் இளைஞி. அப்போது சிறுபான்மை வாக்கு பூரா திமுகவுக்கு தான் வரும். 14% 5000 விழுக்காடு பொய்யாக ஆகிவிட்டது. யதார்த்தத்தில் பார்க்குறேன், ஒன்றும் வேண்டாம். 4 நாள் முன்னால் ஷியா மசூதியில் ஷியா சுன்னி என்று பிரிவுகள் இருக்குது. அதில் ஷியா மசூதியில் ஏற்கனவே ஈரானுடைய தலைவரான கொமினியை கொலை செய்வதற்காக அமெரிக்காவை எதிர்த்து இஸ்ரேலை எதிர்த்து மாபெரும் போராட்டம் ஒன்றை ஒரு 500 பெண்கள், பெரிய பெண்களிலிருந்து இளம்பெண்கள் வரை, சின்ன குழந்தைகள் வரை பாட்டு பாடிக்கொண்டு, அவர்கள் உறுதலையும் பேசிக்கொண்டு, அரபிலையும் பாடல்கள் பாடிக்கொண்டு என்ன வர்றாங்க. அப்போ தமிழ் மொழியில் முழக்கங்கள் போடுவதற்காக என்னை அழைக்கிறாங்க, நான் போகிறேன். அப்போ அவங்க மத்தியில் பேசினாலும் இந்த முறை யாருக்கும் இதுவரை போட்டுக்கிட்டு இருந்த கட்சிகளுக்கு இல்லைங்க, நாங்கள்லாம் விஜய்க்குங்கிறாங்க. அந்த உருது பேசும் ஷியா முஸ்லீம். இதுக்கு என்ன பண்ணுவீங்க? நான் நேரில் பார்த்தது. இப்படியாக எல்லா இடங்களிலும் வேறு மாதிரி இருக்குது, யதார்த்தங்கள் வேறு மாதிரி இருக்குது. இங்கே பேசுவது, ஊடகத்தில் வருவது என்பது என்ன, ஏற்கனவே இருந்த ஆளும் கட்சி, ஆண்ட கட்சிக்கு ஆதரவாக இருக்குது. இப்போ அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் அவரை தேர்தலில் பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? எதிராடிக்குது. அவர் மேலே என்ன வச்சாலும் இப்போ அவருடைய நடந்த சில விஷயங்கள், அவர் மேலே சொல்லப்பட்ட குற்றங்கள் எல்லாமே எதிராக அடித்து அவரை விட அவரை அதிகமாக தற்காப்பு பண்ணிக்கிட்டு கேடயம் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க மக்கள். ஒருத்தரை பிடிச்சு போச்சுன்னா தப்பாகவும் மிகையாகவும் கூட ஆதரிப்பாங்க.
இது மக்களுடைய உளவியல் என்ன. அதனால் உண்மையாகவும் ஆதரிப்பார்கள். ரெண்டும் தான். இப்போ சிபிஐ விசாரணை வைக்க அவர் என்ன உடம்பு சரியில்லை போகலை, சரி மாறா அங்கே வந்து கரூருடைய மாவட்ட செயலாளர் திமுக மாஜி அமைச்சர் அவருக்கு அடுத்து போகுது என்று இன்றைக்கி வந்துருச்சு. அப்போ அவர் மேலே ஏற்கனவே நாங்கள் சிபிஐயில் கொடுத்துருக்கோம், அவர் தான் காரணம், அங்கே நெரிசலுக்கோ என்ன நேரடிக்கோ அங்கே வந்து நடந்த சம்பவங்களுக்கோ 41 பேர் மரணத்திற்கான காரணங்களுக்கோ என்பதாக பல்வேறு சுற்றுச்சூழல் காரணங்களுடன் சேர்த்து நாங்கள் கொடுத்துருக்கோம்ட்டு தாவேகா வேண்டிய நிர்மல்குமார் நேரடியாக ஊடகத்துக்கு சொன்னது நாமே பார்த்தோம். இப்போ அதை ஒட்டித்தான் இது வருதா என்ற கேள்வி நமக்கு வருது. இப்படி பல்வேறு விஷயங்கள் மாறி மாறி அதிகார போட்டியில் குழப்புகிறார்கள், அல்லது உண்மையை சொல்லுகிறார்கள், அல்லது தாமதமாக குற்றம் சாட்டுகிறார்கள். எல்லா குழப்பங்களையும் தாண்டி அடித்தள மக்கள் என்ன நினைக்கிறார்கள், வாக்குச்சாவடிக்கு வரும் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது தான் நமக்கு முக்கியம் நான் நினைக்கிறேன்.